அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். எப்பா என்னம்மா துரத்துறாயா? கொலை வெறி சிக்கியிருந்தோம் சின்ன பின்னமாக இருப்போம் ஐயா. ஆமாம், ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வர்ற? கேப்பப்பா கேப்ப, நீ ஏன் கேட்க மாட்ட? அதான் கேட்டுட்டேன்ல, அப்புறம் எதுக்கு 7 வாட்டி கேட்பேன்னு சொல்கிற? சரி, ஏன் இப்படி ஓடி வர அதை சொல்லு. ஏப்பா உயிர் பழைச்சா போதுன்னு உசுரை கையில் பிடிச்சிட்டு ஓடியாந்துட்டம்பா. உசுரை கையில் பிடிச்சிட்டு நீ எப்படி ஓடி வருவ? இந்நேரம் டெத்தாக இருக்கணுமே. ஆஹா, ஒரு பேச்சுக்கு சொன்னா இவன் நம்ம மூச்சையே நிறுத்திடுவான் போல இருக்கப்பா. சரி, உசுரை உள்ளே போடு. ஷவாடா. இப்போ சொல்லு, ஏன் உன்னை விரட்டிட்டு வர்றாங்க? எல்லாம் நீ எழுதி கொடுத்தியப்பா லெட்ரு, அதில் வந்த வேண. நீ என்ன சொன்னியோ அதை தான் அந்த லெட்டரில் நான் எழுதியிருந்தேன். இல்லையப்பா, நடுவில் கொஞ்சம் வார்த்தையை காணுமேப்பா. என்னது, நடுவில் கொஞ்சம் வார்த்தையை காணுமா? ஆமாம்ப்பா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரை பற்றியும் எனக்கு தெரியும், அதனால் அந்த பொண்ணுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அந்த வீட்டை பற்றி பெருமையாக பேசி அந்த பொண்ணை கவுக்கலான்னு நினச்சேன். ஆனால் நீ எழுதி கொடுத்த லெட்டரை படிச்சுட்டு ஐயோ கொலவெறியோடு வரட்டினாங்கப்பா. தப்பிச்சு வர்றதுங்களாட்டி நான் பட்ட பாடு இருக்கே. ஆமாம், ஏன்பா அப்படி எழுதுன? என்ன எழுதுன அதை சொல்லு பார்ப்போம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் குடும்பமே பிடிச்சிருக்கு, உங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவர், உங்கள் அப்பா அதை விட ரொம்ப நல்லவர், உங்கள் அம்மா இருக்காங்களே அதை விட ரொம்ப ரொம்ப நல்லவங்க, மொத்தத்தில் உங்கள் குடும்பமே நல்லதொரு குடும்பம் அப்படின்னு தானேயா எழுத சொன்னேன். நானும் அப்படி தானே எழுதியிருந்தேன். ஏயா பொய் சொல்கிற? ஏன் பொய் சொல்கிற? இப்போ லெட்டரை எடுத்து ஓ முன்னாடியே படிக்கிறேன் பார். யாரை பற்றியுமே முழுசாக நான் சொன்னது எழுதலையா? உன்னை எனக்கு, உங்கள் குடும்பம், உங்கள் அண்ணன் உங்கள் அப்பா உங்கள் அம்மா மொத்தத்தில் உங்கள் குடும்பமே எல்லாத்துலேயும் ஒருன்னு எழுதினே தவிர அதுக்கப்புறம் எதையுமே எழுதலையா? ஏயா? எனக்கு ரிப்பீட் எழுத பிடிக்கல. நீ எல்லாரையுமே நல்லவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு சொன்னியா, அதனால் அந்த வார்த்தை ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்தது. அதனால தான் அந்த இடத்தையெல்லாம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி உன்னோட சாய்ஸுக்கு விட்டுட்டேன். என்னோட சாய்ஸுக்கு விட்டியா? எப்பா அங்கே நான் படிக்கையில் என்ன தடுமாறுன்னு தெரியுமா? என்ன ஒருன்ற யாருன்னு சொல்லி என் உயிரை எடுத்துட்டாங்களேப்பா. இங்கே எப்படி நல்லவங்கன்னு சொன்ன அதே மாதிரி அங்கே சொல்லியிருக்க வேண்டியதானே? எங்கப்பா சொல்ல விட்டாங்க? நல்லவங்கன்னு போகிறதுல உனக்கு என்னையா நஷ்டம்? எவ்வளவோ சொல்லியும் கேட்காம நொக்கி எடுத்துட்டாங்க ஐயா. கொஞ்சம் கேப்பு விட்டாங்க, பிடிச்சேன் ஓட்டம். தப்பு என் மேலே இல்லை, ஊ மேலே தான். நான் எழுதி உங்ககிட்ட கொடுக்கல என்ன சொன்னேன்? படித்து பாருன்னு சொன்னேன். அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? ஏப்பா எனக்கு என்ன படிக்க தெரியாதுன்னு டெஸ்ட்டு பண்ணுறியா? அதெல்லாம் எங்களுக்கு படிக்க தெரியும். சொன்னதை எழுதுனதோடு உன் வேலை முடிஞ்சிச்சு, புரிஞ்சதா? இதுக்கு மேலே இந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்கறது என்னோட வேலை. இப்படி தானப்பா சொன்னேன். இப்போ படிச்சுட்டு இப்படி கதறியே, அப்போவே படிச்சிருந்தா அதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ரொம்ப பந்தாவாக சொல்லிட்டு போன. இனிமே யார்கிட்ட எது எழுத சொன்னாலும் பந்தா காட்டாத, படிச்சு பாரு, புரியுதா? சரி, போனது போகட்டும், கவலைப்படாத. இனிமே கவலைப்பட்டு என்னையா ஆகுது? காதலும் போச்சு, எல்லாமே போச்சேயா. கவலைப்படாத, உன் காதலை நான் சேர்த்து வைக்கிறேன். என்ன அது, நீ சேர்த்து வைக்கிறியா? ஆமாம். எப்படியா? புதுசாக ஒரு லெட்டர் எழுதி தரேன், அதை கொண்டு போய் கொடு. என்ன அது, மறுபடியும் லெட்டரா? இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.